ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அப்பள குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 10 அப்பளம் போல நான் எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன், அதாவது காஞ்ச மல்லி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 7 போல சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த கடாயில் சேர்த்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்க, இது நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க. அதே நேரம் கருகாமல் வறுக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாயையும் புளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயே லைட்டாக சூடு ஏறினா மட்டும் போதும். இது நல்லா வறுபட்டுடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானது இதில் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சது, இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சது நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வறுத்துட்டு தான் செஞ்சுருக்கோம், இருந்தாலும் எண்ணெய் சேர்க்காம தான் வறுத்துருப்போம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும். இந்த எண்ணெயில லைட்டாக வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொதிக்கட்டும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்ச அப்பளத்தை இந்த மாதிரி உடைச்சிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம். அப்பளத்தை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பாருங்க, சூப்பராக அப்பள குழம்பு ரெடி ஆயிட்டு. அப்பளம் எவ்வளோ சேர்க்கணுன்ற அளவெல்லாம் இல்லை, நம்மளுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. சாதத்தோட சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் போகிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.